இன்னைக்கு ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு தேவையான சாமான்கள்: உருளைக்கிழங்கு 500 கிராம், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். அவ்வளோதான் தேவையான சாமான்கள். இந்த மாதிரி தோலியை சீவிக்கோங்க. தோலியை இந்த மாதிரி சீவிக்கோங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறேன். உருளைக்கிழங்க நீல வாக்கில் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அரிசி களையிற மாதிரி 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஸ்டார்ச் இருக்கும், அதெல்லாம் போயிடணும். 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டோம். முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஹாஃப் பாயில் ஆகட்டும். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதுலேருந்து 3 நிமிஷம் கணக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிடிக்காதவாளே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா மட்டும் எல்லாருக்கும் ஜிவ்வுன்னு பிடிக்கும். மெக்டொனால்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டார்டர்ஸ்க்கு கொடுக்குறா. இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் போய் எக்கச்சக்கமாக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டாம். ஹைஜீனும் சமயத்தில் கொஷினபுளாக இருக்கும். ஆற்றுலேயே பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் 2 சாமானை வச்சுட்டு பண்ணிடலாம். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. த்ரீ மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ 3 நிமிஷம் ஆகி ஆஃப் பாயில் ஆகிருக்கு. இப்போ இதில் கோல்டு வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ கோல்டு வாட்டரில் போட்டுக்கிறேன், கூல் பண்ணிக்கிறேன். இன்னொரு கடாயில் கோல்ட் வாட்டர் வச்சுட்டு இன்னொரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நல்லா கூல் ஆகிடும். தண்ணி இப்போ ஒட்ட வடிகட்டிப்போம். தண்ணி பூரா வடிகட்டின்ட்டேன். ஒரு பிளாஸ்டிக் பேக்கோ இல்லை ஜிப்லாக் பேக்கோ எடுத்துக்கோங்க. நான் ஜிப்லாக் பேக் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதை அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். கோல்டாக தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ இந்த பேக்கில் போட்டுக்கிறேன். நல்லா குலுக்குங்க. உருளைக்கிழங்கு ஈரமாக இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளவர் அதில் போய் யூனிஃபார்மாக ஜும்முன்னு ஒட்டிக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஏனத்தில் போட்டுட்டேன்னாக்க அது சில இடத்துல ஒட்டும், சில இடத்துல ஒட்டாது. இந்த மாதிரி குலுக்கின்றேன்னாக்க ஈஸியாக ஒட்டிடும். ஈவனாக எல்லாத்துலேயும் ஒட்டின்னு இருக்கு பாருங்க. இது முக்கியம். இதனால தான் அந்த கரகரப்பே வரும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும், கொதிக்க வேண்டாம். கேர்ஃபுல். ஆயில் ஷுட் நாட் பி ஹாட், இட் ஷுட் பி மீடியம் ஹாட். ஓம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆரம்பம். பிரிச்சே போடுவோம். மீடியமில் தான் வச்சுட்டுருக்கேன். 3 இதாக பண்ணிக்கிறேன். ஆயில் மீடியம் சூடுலே இருக்கட்டும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். 3லேருந்து 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. ஹாஃப் ஃப்ரை ஆகிடும். அப்புறம் எடுத்துடுங்க. நியர்லி 2 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போ எடுத்துடுறேன். மீடியமில் வச்சுருக்கேன். இது 2வது ஈடு, செகண்ட் லாட். இதுவும் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க போகிறோம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிறேன். அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் கூல் பண்ணுவோம். 20 நிமிஷம் ஆகிடுத்து, கூல் ஆகிடுத்து. இப்போ ஹாஃப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அத்தனை உருளைக்கிழங்கையும் 2வது வாட்டி ஃப்ரை பண்ணுவோம். கேஸ் ஆன். கேஸ் மீடியம். ஆயில் மீடியம் டெம்பரேச்சர். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகட்டும். இந்த நுரையோட வீரியத்திலேயே தெரியும். நுரையில் ரொம்ப ஃப்ரிஸ் இருந்ததுனாக்க கேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நின்று வேகணும். அப்போ தான் உள்ளெல்லாமும் நல்லா மொறுமொறுன்னு ஆகும். லைட் ப்ரௌன் கலர் வரத்துக்கு 6 to 7 மினிட்ஸ் ஆகும்.
கேஸை மீடியம்லேயே வச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுது. சவுண்டை கேட்டால் முறுமுறுன்னு இருக்குது. ஒத்த ஒத்தையாக தனித்தனியாக ஆகிடுச்சு பாருங்க. கிறிஸ்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலரும் மாறி எடுத்து 6.5 மினிட்ஸ் ஆகிடுது. எடுத்துடுறோம். சவுண்டை கேளுங்க. சால்ட்டையும் மொளாப்பொடியும் கலந்து வச்சுருக்கேன். லேசாக தூவிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ எடுத்துடுறேன். 6.5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இதுவும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர். இதுக்கு சுக்குப்பொடி, மொளாப்பொடி அண்ட் உப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வேணும்னா போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் தேவையே இல்லை. டொமேட்டோ சாஸ் நல்ல காம்பினேஷன். Finger chips ready from Dulkap Kitchen. French fry ready from Dulkap Kitchen. Thank you. Bye. Jai Hind.